கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்றைய நாளில் நாம் இஸ்ரேல் ராஜாக்களின் வரலாற்றிலே 34வது வாரமாக ஆராய்வை தொடங்குகிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே தாவீதின் பல யுத்தங்களை பற்றியும் அவருடைய நிர்வாகத்தை பற்றியும் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன்படுகின்றன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். முதலிலே தாவீது செய்த யுத்தங்களில் முதலாவது பெலிஸ்தரை அடக்குதல். 1வது வசனத்தில் வருகிறது, இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். இதில் நம்ம ஏற்கனவே இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே இதே காரியத்தை பற்றி குறித்து சொல்லப்படுகிறது. 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக் கொண்டான். பெலிஸ்தர் சவுலின் நாட்களிலிருந்தே இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய விரோதிகளாய் இருந்தவர்கள். அவர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள கப்பல் கொள்ளைக்காரர்களே ஒரு கூட்டத்தாராக இருந்தார்கள். அவர் கடல் மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீப்புரு தீவு போன்ற பகுதிகளில் அவர்கள் இருந்து கொண்டு அந்த காலத்தில் கப்பல்களில் ஆட்கள் வருகின்ற போது அவர்களை கடலில் வழிமறித்து கொள்ளையடிப்பவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் கடல் மனிதர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அப்படியே இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஐசா இந்த இஸ்ரேல் நாட்டின் ஓரத்தில் காசா பகுதிக்கு வந்து குடியேறி அந்த ஓரத்தில் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது. பாருங்க, இந்த கடைசி மேப் பவுல் பெண் என்ன பண்ண இருக்கு இல்லையா, அதில் பாருங்க, இந்த கிரேத்தா தீவுன்னு நடுவில் இருக்குது. இங்க கிரேத்தா தீவுன்னு இருக்குதா நடுவில். அந்த கிரேத்தா தீவில் அடுத்து இங்க சீப்புரு தீவில் எங்க ஓரத்தில் வருது பாருங்க, சீப்புரு தீவு. அதை ஒட்டி தான் இஸ்ரேல் நாடு இருக்குது கீழே. இந்த சீப்புரு தீவிலிருந்து அப்படியே வழியா வந்து என்ன செஞ்சாங்க, இங்க சீதோன், தீரு, பித்தலமாய், செசரியா, யோப்பா, இந்த வரிசையா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வரிசையா இருக்குது. அதுல அந்த பகுதிக்கு அந்த கீழே யோப்பான் இருக்கு இல்லையா, யோப்பா பக்கத்துல ஒரு பெல்ட் மாதிரி இன்னைக்கு அந்த பகுதியில் அந்த பலஸ்தீனர்கள் தான் வாழ்கிறார்கள். காசா ஸ்ட்ரிப் என்று சொல்வார்கள். அந்த காசா ஸ்ட்ரிப்புக்காக தான் இப்ப பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கு இஸ்ரேலில். அந்த பகுதியில் அவர்கள் இருந்த அவர்களுடைய தங்கள் செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது என்ன செய்தான், சவுல் ராஜாவின் காலத்திலே நிறைய பெலிஸ்தரை கொண்டிருக்கிறான் தாவீது. பிறகு இவர் ராஜாவான பிற்பாடாக பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். அதோடு கூட காத் பட்டணத்தையும் பிடித்துக் கொண்டான். அது சுற்றுலா கிராமங்களையும் பிடித்துக் கொண்டான். இது முதல் யுத்தம் தாவீது செய்தது. அடுத்தது 2ஆம் வசனத்தில் அவன் மோவாபியரை முறியடித்து, மோவாப் யாரு, மோவாப் பென்னமி 2 பேரும் யாரு, லோத்துக்கும் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் பிறந்தவர்கள். மூத்த மகளோடு லோத்து கூடினதுனாலே பிறந்தவன் மோவாப். அந்த மோவாபின் வழியாக வந்தவர்கள் மோவாபியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இளைய மகளோடு லோத்து கூடினதுனாலே பிறந்தவன் பென்னமி. அந்த பென்னமியுடைய சந்ததியாக இருந்து அம்மோனியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி எப்படி செய்யறான் பாருங்க. அவர்கள் மேல் நூல் போட்டு தரை மட்டும் பணியணும். குடியாட்பின எல்லாத்தையும் கூட்டு வந்தோடனே தரை மட்டும் பணிய வச்சுட்டான். தரை மட்டும் பணிய வச்சு ஆட்களை வச்சு நூல் போடுறான். 3ல் 2 பங்கா பிரிக்கிறான். அந்த ஆட்களை போறா மோவாபியரை ஆடு மாடு மாதிரி பிரிச்சு அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்க மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். இவ்விதமாய்
மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுவர்கள் ஆனார்கள். அது இரண்டாவது யுத்தம். முதல் யுத்தம் பெலிஸ்தரோடு, இரண்டாவது யுத்தம் மோவாபியரோடு. அடுத்து மூணாவது 3-8 வரைக்கும் உள்ள வசனங்கள். தாவீது சீரியாவில் உள்ள கூட்டாளிகளை வெல்லுவர். ரேகாபின் குமாரனாகிய ஆதைதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதியில் இருக்கிற சீமையை திருப்பி தன்வசமாக்கிக் கொள்ள போகையில் தாவீது அவனை முறியடித்தான். ஐப்ராத்து எங்க இருக்குது? எருசலேம் 800 மைல் தொலைவில் இருக்குது, பாபிலோன். அங்க போய் சண்டை போட்டிருக்கான் தாவீது. அந்த அளவுக்கு தாவீது ராஜ்யத்தை விஸ்தாரமாக்க முயற்சி செய்திருக்கிறான். அப்ப அந்த ரேகாவின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதியில் இருக்கிற சீமையை திரும்ப தன்வசமாக்கிக் கொள்ள போகையில் தாவீது அவனை முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களெல்லாம் துண்டாடி போட்டான். 100 தேர்ப்படையில 100 தேர்களை வச்சுக்கிட்டான். அதோடு கூட 1700 குதிரை வீரர்களையும் அகப்படுத்தினான். 20,000 காலாட்களையும் காலாட்படை வீரர்கள் அவர்களையும் பிடித்தான். அதை தவிர மற்ற தேர்களை எல்லாம் வெட்டி போட்டு துண்டாடி போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சோபாவின் ராஜாவாகிய ஆதேதாசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாரே சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரை 27,000 பேரை வெட்டி போட்டான். சீரியர்கள் வந்தார்கள், எனக்கு உதவி செய்ய, சோபாவின் ராஜாவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சீரியர்கள் வந்தார்கள். அந்த சீரியர்களையும் 22,000 பேரை தாவீது வெட்டி போட்டான். அந்த அளவுக்கு பலத்த படை தாவீதிடத்துல இருந்தது. தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். தமஸ்கு எங்க இருக்குது? எருசலேம்ல இருந்து மேல ரொம்ப தூரத்தில் இருக்கு தமஸ்கு. அங்க போய் இதனுடைய மிலிட்டரியை வைக்கிறான். அப்படி வச்சதுனால சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதெல்லாம் முக்கியமான வசனம் இந்த அதிகாரத்தில். தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்னங்க காரணம் நினைக்கிறீங்க? தாவீது போன இடத்துல எத்தனை எதிரிகள் வந்தார்கள். அந்த எதிரிகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு திறனை, ஒரு தகுதியை, ஒரு வல்லமையை தேவன் தாவீதுக்கு அருளி போன இடங்களில் அவர் காப்பாற்றினார். காரணம் என்ன? தாவீது தேவனுக்கு கீழ்ப்படி உள்ள மனிதனாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ எதிரிகள் இருக்கிறார்கள். முக்கியமாக உலகம், பிசாசு, நம்முடைய சரீரம். இந்த 3 தான் முப்பெரும் எதிரிகள் என்று சொல்ல முடியும். இந்த எதிரிகள் எல்லாரையும் நம்ம வெற்றி கொள்வது எப்படி? தேவன் மீது முழுமையான விசுவாசமாக இருந்து தேவன் மீது முழுமையான பற்று கொண்டிருக்கும் போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் நான் உங்களோடு இருப்பதனாலே நிச்சயமாக உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த உலகத்திற்கும் இந்த உலக எண்ணங்களுக்கும் இந்த உலக பாவங்களுக்கும் நம்ம ஈடு கொடுத்து போகக்கூடாது. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எப்பொழுதுமே காண்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா மட்டும் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம இந்த உலகத்திலே சுடர்களாக பிரகாசிக்க வேண்டியவர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். நாமளே இருட்டா இருந்தா அந்த உலகம் எப்படி இருக்க போறோம்? அதனால நாம இந்த உலகத்து மக்களுக்கு நம்ம யார் என்று காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வெற்றி வீரர்களாக இருக்க முடியுமே தவிர அந்த உலகத்தோடு நம்மளும் ஒன்னா போயிட்டோம்னா ஒண்ணு மண்ணா இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்களே. ஒன்னா இருந்தா இப்படிதான் இருக்க முடியும், உலகத்தோட ஒன்னா இருந்தா மண்ணா தான் இருக்க முடியும். அதான் ஒண்ணு மண்ணா இருக்கிறதுங்கிறாங்க. ஒண்ணு மண்ணா இருக்கிறதுனாக்க உலகத்தோட ஒன்னா இருந்தா மண்ணா தான் இருக்க முடியும், மனுஷனா இருக்க முடியாது. நம்ம பிரியமானவர்களே, இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த உலகம், பிசாசு, நம்முடைய சொந்த சரீரம், இந்த 3மே நமக்கு எதிரிகளாய் இருக்கின்றன. இந்த 3ஐயும் வெற்றி கொள்வதற்கு கர்த்தருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாதுங்க. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏன்? கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான், கர்த்தர் மேல விசுவாசமாய் இருந்தான், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கேட்டான். அதனாலே அவனுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் எல்லா எதிரிகளையும் முறியடித்து போட்டார். யாரு? தேவன். அப்ப ஆதாதேசரில் இருந்த ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாக்கிலும் பேரோத்தாயிலும் இருந்த
தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அங்க பூரா ஜெயிச்ச நாடுகளில் இருக்கிற சொத்துக்களை பூரா எடுத்துட்டு எருசலேமுக்கு கொண்டு வர்றாரு. தாவீது ஆதாதேசருடைய எல்லா ராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்ட போது, ஆமாத் நாட்டில் ராஜா ஒருத்தன் இருக்கான், தோயின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா ஆதாதாசியரை தாவீது முறியடித்தான் என்று செய்தி கேள்விப்பட்ட போது என்ன செய்யறான், ஆதாதேசர் நோயின் மேல் எப்போது யுத்தம் பண்ணி கொண்டபடியா, அந்த நோய்ங்கிறவன் மேல எப்ப பார்த்தாலும் போர் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆதாதேசர். அப்ப அந்த எதிரிக்கு எதிரி ஆயிட்டான் தாவீது இல்லையா, ஆதாதேசரை முறியடிச்சிட்டான். அப்ப இவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆக நம்ம மேல எப்ப பார்த்தாலும் போர் கொடுத்துக்கிட்டு தான் இவன் யாரு, இந்த ஆதாதேசர், இவன் ஒளிஞ்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நோய் என்ன செய்யறான், ராஜாவாகிய தாவீதின் சுகசெய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசருடைய யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும். தாவீத நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கும், நீ ஆதாதேசரை முறியடித்ததுக்காக ரொம்ப நன்றியப்பா உனக்கு என் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கும் யார் அனுப்புறான், நோய் தன் மகனை அனுப்பினான். தோயி தன் குமாரன் ஆகிய யோராமை ராஜாவிடத்தில் அனுப்பினான். தோயியுடைய குமாரன் பேரு யோராம். இந்த யோராம் வேறு, ஏன்னா இஸ்ரவேல ராஜாக்கள் ஒருவனாக யோராம் இருந்தான். அந்த ராஜா வேறு, இவன் வேறு. யோராமை அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். யோராம் வரும்போது சும்மா வெறுங்கையோட வரல, ஏன்னா ராஜா பார்க்கறதுக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது, அவன் நமக்கு யுத்த சனி எதிரியை ஒழிச்சிருக்கிறாரு, அதனால அவர் சுகசெய்தி விசாரிச்ச மட்டும் போதாது, அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னா மட்டும் போதாது, அவர் பரிசுகளும் கொடுக்க வேண்டும் சொல்லி என்ன செய்யறான், வெள்ளையும் பொன்னும் வெண்கலமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மான் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல இனத்தாரிடத்திலும் ரேகாபின் குமார ஆதிரசாத் என்னும் சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். தனக்கு கிடைத்த ஆதாயங்கள் எல்லாம், போரிலே தனக்கு கிடைத்த ஆதாயங்களை எல்லாம் என்ன செய்யறான் தாவீது ராஜா, கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். பிரியமா, இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நாம நம்ம வாழ்க்கை வாழுகிறோம், தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? இவர் என்ன செய்ய, தாவீது தனக்கு போரில் கிடைத்த எல்லா சம்பத்துகளையும் அப்படியே கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார் என்று சொல்லப்படுது. நம்ம அப்படியே பண்ணலைனாலும் குறைந்தபட்சம் 11% செலுத்துறதா இருக்கிறோமா, ஏன் யோசிச்சு பார்க்கணும். அப்ப அடுத்த தாவீது என்ன செய்யறாரு பாருங்க. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திருமண நாளே கீர்த்தி பெற்றான். எல்லா பக்கமும் தாவீதுக்கு நல்ல கீர்த்தி புகழ் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்க இருக்கு, ரொம்ப கீழே தெற்க கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கு ஏதோம், எருசலேம்ல இருந்து. அங்க கூட தன்னுடைய மிலிட்டரியை கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. இப்ப சைனா சிலானுக்கு நிறைய கடை கொடுத்துட்டு இருக்கு. எதுக்காக? சிலான்ல தன்னுடைய படைத்தளத்தை நிறுவ வேண்டும். சைனா எங்க இருக்குது, சிலான் எங்க இருக்குது? எதுக்காக சிலான்ல படைத்தளத்தை நிறுவனம் நினைக்கிறான் சைனா? இந்தியாவை குறிவைப்பதற்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதே முக்கியமாக தமிழ்நாட்டை, ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான் வளமான மாநிலம் என்பது அவனுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அதனால சைனாக்காரன் என்ன செய்யறான், இங்க சிலான்காரன் நிறைய பணம் கொடுத்து அவனை போண்டி ஆக்கி அந்த இடத்துல தன்னுடைய மடைதளத்தை நிறுவ வேண்டிய ஐடியாவில் செஞ்சிருக்கான். அது மாதிரி இங்க தாவீது என்ன செய்யறான், கீழே தெற்கே ஏதோம்ல கொண்டு போய் தன்னுடைய மிலிட்டரியை வைக்கிறான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2வது வருது 6ஆம் வசனம் இருக்கு அதே வசனம். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இங்கே 14ஆம் வசனத்தை வருது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் நிலத்தின் மேல் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நீதி நியாயமும் செய்திருந்தான். இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். தாவீது ராஜாவுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான்.
செருயாவின் குமாரனாகிய யோவாப் ராணுவ தலைவனாய் இருந்தான். அதோடு கூட அகிதூபின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாய் இருந்தான். ராஜா அதோடு கூட ராணுவ தலைவன், மிலிட்டரி கேப்டன், அப்புறம் ஒரு மந்திரி. அவ்வளவுதான் அவனுடைய நிர்வாகம். ஆனா அந்த நிர்வாகத்தை பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் தாவீது. அப்புறம் பார்க்கும்போது ரிலீஜியஸா பார்க்கும்போது அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியராக இருந்தார்கள். செரையா சம்பிரதியா இருந்தான், மினிஸ்டர் அப்படிங்கிறது, அந்த போஸ்ட் வேற. அப்ப இவ்வளவுதான் நிர்வாகத்தில் இருந்தவங்க. யார் யாரு? சாதோக், யோவாப், யோசபாத், சாதோக், அகிமெலேக், செரையா. இந்த 5 பேர் தான் தாவீது ராஜாவுக்கு கீழே நேரடி நிர்வாகத்தில் இருந்தவங்க. அப்புறம் அதுக்கு கீழே ஒவ்வொருத்துக்கு கீழே பிரான்ச் வரும். அப்ப இப்படி செஞ்சதுனால என்னாச்சு? அப்புறம் அடுத்த ஒண்ணு இருக்கு. யோகிதாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாய் இருந்தான். பெனாயாங்கிறவன் என்ன செய்யறான்? கிரேத்தியருக்கு பிளேத்தியர். அவங்க யாரு? அவங்க இஸ்ரேல் வம்சத்தினர் இல்ல, ஆனா இஸ்ரேல் வாசம் பண்ண மனதா இருந்தவர்கள். கிரேத்தியரும் பிளேத்தியரும் இவங்கெல்லாம் எப்ப வருவாங்க? திருப்பி தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து கொண்டு போகின்ற போது அவனோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு ஓடி போனான். அந்த ஒரு காரியம் வரும்போது இந்த கிரேத்தியர் பிளேத்தியர் எல்லாம் பின்னாடி வருவாங்க. தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருந்தார்கள். இதுதான் இந்த அதிகாரத்தில் நாம் தாவீதை பற்றி கற்றுக்கொள்கிற விஷயங்கள். இதுல 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். தாவீது போன இடங்களெல்லாம் தேவன் அவரை காப்பாற்றினார். நான் செல்லும் இடங்களெல்லாம் தேவன் நம்மை காக்க வேண்டுமானால் நாம தாவீதை போல கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிதல் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு இருந்து நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒன்று. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் என்ன செய்யற? தாவீது தான் கொள்ளையிட்ட எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நியமித்திருந்த வெள்ளியோடு பொண்ணோடு கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். அதாவது கர்த்தருக்கு ஏற்கனவே வெள்ளி பொண்ணெல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நியமிச்சு வச்சிருக்கிறான். இந்த போர்ல கிடைச்ச ஆதாயமா கிடைச்சு இல்லையா, அந்த தங்க வெள்ளி எல்லாத்தையும் கூட அதோட சேர்த்துட்டான். அப்ப எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் தாவீது. எதையுமே தனக்குன்னு வச்சுக்கல, எல்லாத்தையுமே கொடுத்தான். நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலைனாலும் கர்த்தருக்கு கணிசமான அளவுக்கு நம்ம நம்முடைய வருமானத்திலிருந்து ஒதுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். வருமானம் மாத்திரம் அல்ல, நம்முடைய நேரம், அதுதான் முக்கியமா தேவை. கர்த்தர் நம்முடைய நேரத்தை கேட்கிறார். ஆனா நம்ம நேரம் இல்லைன்னு ஓடி போயிடும் ஊழியம் செய்யறதுக்கு. ஆனா கர்த்தர் நம்முடைய நேரத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை ஆகும்போது இந்த உலகத்துல மாபெரும் ஆசீர்வாதமுள்ள மனிதர்களாக இருப்போம். அது இன்னும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஊழியத்துல நீங்க இறங்கும் போதுதான் தெரியும். ஊழியத்துல பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஊழியத்தில் இறங்குகின்ற போது அந்த ஊழியமானது நம்மை காப்பாற்றும். நீ பைபிளை சுமந்தால் பைபிள் உன்னை சுமக்கும். பிரியமானவர்களே, தாவீது தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தார். நாம் எல்லாவற்றையும் கொடுக்கலைனாலும் ஒரு கணிசமான அளவு கொடுக்கின்றவர்களா இருக்க வேண்டும். கணிசமான அளவு நேரத்தையும் கொடுக்கலாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் இதை தொடர்வோம். கர்த்தருக்கு நன்றி.